அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஃப்ரீடம் மக்கள் விடுதலைக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஈரான்ல இருக்கக்கூடிய மக்கள் அமெரிக்காவான நாங்க ரெடியா இருக்கும் உதவி பண்றதுக்கு அப்படிங்கிறதுல அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தேவ தூதருக்கு தேவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த செய்தி வந்து சேர்ந்திருக்கு. ஸோ தேவ தூதர் ரெடியா இருக்கிறார். ஸோ ஈரான்ல தொடர்ந்து ப்ரொட்டஸ்டுங்க. அப்படியே பல பகுதிகளில் ப்ரொட்டஸ்ட் பெருகிட்டே இருக்கு. மக்கள் கூட்டம் அலைகடலான திரண்டு பாத்தீங்கன்னா ஃபெடரல் பில்டிங்கே பாத்தீங்கன்னா ஐயோ இது ஈரான்ல இல்லைங்க, அமெரிக்கால பாத்தீங்கன்னா மக்கள் கொஞ்சம் அப்படியே ஃபெடரல் பில்டிங் முன்னாடி தேவதூதரை பார்க்க முடியாதா, ஐயோ நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், நாங்க புத்துணர்ச்சியா இருக்கோம், எங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா ஹாப்பி ஃபீல் வைபாயி மக்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வீதியில பாத்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷங்கள் அலை கடல் என்ன சந்தோஷத்தை பெருக்கெடுத்து தேவதூதருக்கு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபெடரல் பில்டிங்கை சுத்தி வளைச்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. அங்கேயே பண்ணா துப்பாக்கி சூடுலாம் நடக்குது. இரும்பு கரம் கொண்டு பாத்தீங்கன்னா இந்த புன்னகையை சந்தோஷம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்காக ட்ரம்ப் அவர்களோட தலைமையில இருந்து அடிஷ்னலான ட்ரூப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெடியா இருக்கு. அதுக்கான காரணம் நீ கொன்றுங்க, நான் ரொம்ப சந்தோஷத்தோட உச்சகட்டத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு ரீன் கோல்டு அவர்கள் அப்படிங்கிறதுல ஒரு நபர் பாத்தீங்கன்னா இறந்துட்டாங்க. தேவர்களோட பாதம் செல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவர் இறந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம், நான் பிறந்த பலன் அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறத இறந்துட்டார். அதாவது துப்பாக்கி சூடு ஒரு போலீஸ்னால பாத்தீங்கன்னா சுட்டு அவங்க இறந்துட்டாங்க. ஸோ தேவர்களோட பாதங்களை சென்று அடைஞ்சிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த ஒரு காரணத்தினால மக்கள் பண்ண எங்களுக்கும் அப்படியே செஞ்சிருங்க அப்படிங்கிறது போல அலைக்கடல்ல திரண்டு இருக்கிறாங்க. ஸோ ஆன்டி ஐஸ் ப்ரொட்டஸ்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா இப்போ அலைகடலன மினிசோடா பகுதி அங்க இருந்து அப்படியே லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு பரவி இருக்கு. அவங்களும் சந்தோஷம் அலைகடல்ல பாத்தீங்கன்னா மக்களும் திறந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஐயோ இங்க சந்தோஷம் நடந்துட்டு இருக்கு, இங்க அது போல நடந்துட்டு இருக்கு. ஆனா அமெரிக்காவோட அதிபர் ஈரான்ல நடக்கிறது பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறார். ஈரான்ல அநியாயங்கள் நடந்துட்டு இருக்கு, அமெரிக்கால பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன் தேவதூதர் இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்ல, மேற்கு மீடியாக்கள் அதுவும் குறிப்பா செவுரு இருக்குது இல்லையா, செவுரு வீதி அப்படிங்கிறது போல ஒரு மீடியா நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். அது 13 கேசஸ் இது போல பாத்தீங்கன்னா தேவர்களோட பாதங்களை அடையிறதுக்கு 13 நபர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஐஸ் ஏஜென்ட்ஸ் பாத்தீங்கன்னா துப்பாக்கிகளால வழி அனுப்பிச்சு வச்சிருந்திருக்கிறாங்க. ஸோ 13 ஸோ புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 13 நபர்கள் பாத்தீங்கன்னா இது போல நடந்திருக்கு, ஷூட் நடந்திருக்கு. இதுல பண்ண கன்ஃபார்ம்டு டெத் அப்படிங்கிறது பண்ண 2 நபர்கள் அப்படிங்கிறத சொல்றாங்க. 5 நபர்கள் பண்ணா அதுல அமெரிக்க சிட்டிசன் அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது போல இன்னும் நிறைய விஷயங்கள் இது போல மேற்கு மீடியாக்கள் குறிப்பா அவங்களே பாத்தீங்கன்னா இது போல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. துப்பாக்கி சூடுங்கிறது பாத்தீங்கன்னா அமெரிக்காலே நடந்துட்டு தான் இருக்கு. என்ன அவங்க இறைவனடி செல்லணும்ன்றதுக்காக வேண்டி மன்றாடி கேட்டு போறாங்க. இங்க எங்களுக்கு விடுதலை வேணும் அப்படிங்கிறது போல கேட்டுட்டு இருக்காங்க போல தெரியுதுங்க. சரி, ஓகே. அப்படியே ஈரான்ல பாத்தீங்கன்னா ட்ரோன் வியூ எப்படி 10 மணி சாயங்காலம் தெஹரான்ல இருக்கு, 20 நாள் ஜனவரி 20ஆம் தேதி ஜனவரி 10ஆம் தேதி எப்படி இருக்குது, 20 நாளா பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் நடந்துட்டு இல்லையா, இப்ப அந்த பகுதிகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுல ட்ரோன் வியூ காமிச்சுக்கிறாங்க. ஸோ 60 மணி நேரமா பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு காரணம் கம்ப்ளீட் இன்டர்நெட் பேக் அவுட். கடந்த 60 மணி நேரமா பண்ண இன்டர்நெட்டே இல்லை ஈரான்ல அப்படிங்கிற செய்திகள் வருது. ஸோ ப்ரொட்டஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா பெரும் அளவுல ஈரான் தரப்பு பண்ண கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. பல பகுதிகளில் பண்ண துப்பாக்கி சூடு நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள் வருது. 1% தான் பண்ண இன்டர்நெட்டே யூஸ் ஆகுது அப்படிங்கிற செய்திகள் இருக்கு. ஸோ ஈரான் தரப்பு அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு வார்னிங்கே பேச்சு. அதாவது ஏதாவது எங்க மேல அட்டாக் பண்ணலான்னு ஏதாவது வந்தீங்கன்னா இந்த பிராந்தியத்துல இருக்கக்கூடிய எல்லா அமெரிக்க பேஸ் மேல எல்லாத்துலயும் கொஞ்சம் குறைவில்லாம அடிப்போம். அப்புறம் இஸ்ரேல முடிச்சு விட்டுருவோம்ப்பா, பாத்துக்குங்க, எதுவும் யோசிக்க மாட்டோம் அப்படிங்கிறது போல ஈரானோட பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் முகமது பகேரி அவர்கள் பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறார். இது போல ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஈரான்ல இருந்து வந்துட்டு தான் இருக்கு. இதுக்கான காரணம் ஏன் ஈரான் மேல இருந்து தாக்குதல் நடக்கும், இது போல எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கான காரணம் என்னன்னா அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ அவர்கள் பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர்களோட ஒரு ஃபோன் கால் இந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய இஷ்யூக்களை பத்தி பேசியிருக்கிறாங்க. காசாவோட டாபிக் பத்தியும் இருக்கும், அப்புறம் ஈரானோட ப்ரொட்டஸ்ட் பத்தி பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள். இந்த ஒரு செய்திகள் பண்ண ட்ரம்ப் அவர்களுக்கு போயிருக்கு. ஸோ ட்ரம்ப் அவர்கள் அது போல ஒரு போஸ்ட் போட்டிருக்கா. ஸோ அதனால பதிலுக்கு பாத்தீங்கன்னா ஈரான் தரப்பு இது போல ஒரு மிரட்டல்கள் ட்ரம்ப் அவர்களுக்கே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஈரானோட ராணுவம் இருப்பாங்களா, அஷ்ரஃப் பேர் எனக்கு வரல. ஸோ அந்த ராணுவ தரப்பு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நாங்க ஈரானோட ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு துணையா இருக்கோம். ப்ரொட்டஸ்டர்ஸ் யார் வந்தாலும் சரி, நாங்க விட மாட்டோம். அப்படி மீறினாங்கன்னா நாங்க எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிடுவோம். எங்களோட அரசாங்கம் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறது போல
அவங்க தரப்பு வந்து உறுதி எடுத்திருக்கிறதா மேற்கு நாடுகள், அதே குட்டிச்சுவர் செவுரு வீதி மீடியாக்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. இதுல என்னன்னா ரயாட்டர்ஸ் அப்படிங்கிறது போல அவர் சொன்னதா சில மீடியாக்கள் சொல்றாங்க. அதாவது கலவரக்காரர்களை தான் நாங்க அடக்குவோம், சுடுவோம் அப்படிங்கிறது போல. இது வந்து பண்ண ப்ரொட்டஸ்டர்ஸ்ங்கிறது அது புரியல. அது யார் யாருக்கு எப்படி எப்படி வேணுமோ அப்படி எப்படி எடுத்துக்கங்க. சில மீடியாக்கள் ரயாட்டர்ஸ் தான் சுடுவோம்னு சொன்னாங்கன்றாங்க. சில மீடியாக்கள் வந்து பண்ண ப்ரொட்டஸ்டர்ஸ் தான் பண்ணுவோம் அப்படிங்கிற போல சொல்றாங்க. எது எப்படியோ யார் யாருக்கு எப்படி வேணுமோ எடுத்துக்கங்க. ஏன்னா நான் ஈரான்ல இல்ல, எனக்கு தெரியாது அங்க என்ன நடக்குதுன்னு. ஸோ இது போல செய்திகள் பல்வேறு தகவல்கள் வந்து பண்ணா டீ கடையில பேசுறாங்க. அதை கேட்டது உங்ககிட்ட நம்ம டீ கடையில டீ குடிச்சிட்டு இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா இருக்க முடியும், அவ்வளவுதான். மற்றபடி செய்தி சேனல்லாம் இல்ல. ஒன்லி என்டர்டெயின்மெண்ட் வதந்தி பார்க்கக்கூடிய சேனல். ஸோ அதனால மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம். இஸ்ரேல் காசால வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுசா ஒரு திட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆபரேஷன் வந்து என்ன எல்லாம் திட்டம் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. மார்ச் மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா திருப்பி பூந்தரலாம் அப்படிங்கிறதோட ஒரு திட்டம். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் மட்டும் அப்படிங்கிறதோட ஒரு உத்தரவு கிடைச்சிருச்சு அப்படின்னா தேவ தூதர்கிட்ட இருந்து. ஏன்னா அவருக்கே இன்னும் தூது வரல போல தெரியுது தேவர்கள் கிட்ட இருந்து. வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் அமைதி அப்படிங்கிறது போல. ஸோ தேவ தூதருக்கு வந்து பண்ண அந்த செய்தி கிடைச்சோடனே அப்படின்னு சொல்லிட்டான்னா அப்படியே அடுத்த கிளம்பு படையை உள்ள எடுப்பு அப்படிங்கிறது போல இன்டர்நேஷனல் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உள்ள காசா ஸ்ட்ரிப்ல இன்னும் உள்ள போய் சில பகுதிகளை எடுத்துருவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. அதுக்கான காரணம் என்ன? அமெரிக்காவுக்கு நம்பிக்கை இல்ல, பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் இஸ்ரேல் தரப்புலையும் நம்பிக்கையே இல்லை. ஹமாஸ் டிசாம் ஆவாங்க, அவங்களோட ஆயுதங்களை கீழே போடுவாங்க நம்பிக்கையில சொன்னாலும் நம்மளே போய் வாலண்டியரா அவங்க டிசாம் பண்ணிடலாம் அப்படிங்கிறது போல முடிவுகள் எடுக்கப்படுதா? ஸோ இன்னொரு வேவ் ஆஃப் அட்டாக் இஸ்ரேல் தரப்பு வந்து ஆரம்பிக்க போறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதே நம்ம அப்படியே சிரியா கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா சிரியாவோட தெற்கு பகுதிகளை குறி வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்ல. அமெரிக்கா வந்து தொடர்ந்து ஐசிஸ் பொசிஷன்ல நாங்க தாக்குதல் பண்றோம்னு சொல்லிட்டு சிரியாவோட தெற்கு பகுதிகளில் குண்டுகள் போட ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்கா. இந்த பிராந்தியம் ஃபுல்லாவே பண்ண அப்படியே ஆளுக்கு வண்டி எடுத்துக்கொண்டு போய் எங்க வேணா மாறி மாறி ஒத்துழுன்னு போட்டுக்கலாம். என்ன இதுக்கு முன்னாடி ரஷ்யா இருந்தாங்க, சில பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து தாக்குதல்னா அவங்களும் வண்டி கொண்டு போய் எடுத்து போடுவாங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு பிளேயர் இல்லை அங்க, அவ்வளவுதானே தவிர மற்றபடி இங்க அமெரிக்கா, இவங்க துருக்கி, இஸ்ரேல் இவங்களாம் வந்து பண்ண மாறி மாறி போட்டுக்கிறாங்க அப்படிங்கலாம் மாற்றுக்கட்டல. ஸோ இது போல வந்து சிரியால இப்போ வரைக்கும் வன்முறை தாக்குதல்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு குறையும் இல்லாமல் நடந்துகிட்டு தான் ஒரு சைடு. இன்னொரு பக்கம் வெனிசுலா. இப்போ வெனிசுலால என்ன செய்யலாம் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா வெனிசுலா கொஞ்சம் அமெரிக்காவோட கோஆபரேட் பண்ற மாதிரி தெரியுது. ஏன்னா பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் அப்படிங்கிறதோட பிடிச்சு வச்சிருப்பாங்க. ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சி உண்டு பண்றது, இப்ப எப்படி ஈரான் நடக்குது அது போல வந்து பண்ண செய்யக்கூடிய நபர்கள்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அரெஸ்ட் பண்ணி வந்து பண்ண வெனிசுலாவோட பிரசன்ட்ல வந்து பண்ண வச்சிருப்பாங்க. இப்ப அப்படி வச்சிருக்கக்கூடிய நபர்களா ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ, கிரேட்ஃபுல் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் தேவ தூதரே வந்து பாத்தீங்கன்னா வெனிசுலாக்கு ஒரு போஸ்ட் போட்டுக்கிறார். இது ஒரு போஸ்ட் அப்படின்னாலும் இந்த வெனிசுலால இருக்கக்கூடிய ஆயில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மீட்டிங். ட்ரம்ப் அவர்கள் பணத்தெல்லாம் ரெடி பண்ணப்பா, தொழில் பண்ணலாம், எங்க ஆயில் இருக்குது எடுக்கலாம், என்ன ஏது எப்படி பண்ண போறீங்க, என்ன வேணும் அப்படிங்கிறது போல எல்லாம் விசாரிச்சிருப்பார் போல தெரியுதா? அதுக்கு தான் அந்த மீட்டிங். அந்த மீட்டிங்க்கு தான் பிரத்யேகமா நம்ம ஒரு பதிவு நேத்தி போட்டிருப்போம். என்ன நடந்துச்சு, ட்ரம்ப் அவர்கள் பேசினாரு, எத்தனை நாடுகளுக்கு மிரட்டல்கள் போச்சு அப்படிங்கிறது பார்த்தோம். ஆனா அங்க மெயினான மீட்டிங் வந்து ஆயில் எடுக்கிறதுக்காக வெனிசுலால கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருந்தேன். இப்ப ஆயிலோட எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங் வந்து பண்ண நடந்தது. ஸோ அதோட சிஇஓ மைக் சமர்ஸ் அவர்கள். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, சிஇஓ. ஸோ அவர் வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா, இங்க அது 1940களிலே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அசட்லாம் வச்சோம், பணம் செலவு பண்ணோம், எல்லாம் செஞ்சோம். 2 தடவை வந்து பண்ண அரசாங்கம் எல்லாம் எனக்கு தான் சொந்தம்னு வந்து சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. சிக்னிஃபிகண்டான சேஞ்சு வெனிசுவேலாவோட லீகல் சிஸ்டம்ல இல்லைன்னா இன்வெஸ்ட் பண்றது ஹெவி ரிஸ்க், பண்றது கஷ்டம் தலைவரே, ட்ரம்ப் அவர்களே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா இவங்க தரப்புன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நீங்க அந்த ஆயிலை வச்சுக்குவேன்னு சொல்லுங்க, என்ன வேணா செய்யுங்க, அது வந்து பாத்தீங்கன்னா ராணுவத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அதாவது வெனிசுவேலாவோட ராணுவம் இருப்பாங்க இல்லையா, அதுக்குன்னு ஆயிலுக்குன்னு தனியா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு ராணுவத்தை உருவாக்கி வச்சுக்கிறாங்க, மிலிட்டரி சர்வீஸ் உருவாக்கி வச்சுக்கிறாங்க வெனிசுவேலால. அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடும், அது ரொம்ப சிக்கலாயிரும், அவங்க வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துருவாங்க. அதனால ட்ரம்ப் அவர்களே நீங்க வெனிசுவேலாவோட ஒர்க் பண்ணுங்க, ஒர்க் பண்ணிட்டு ஒரு முடிவுகளை சொல்லுங்க. வெனிசுவேலால நிறைய மாற்றங்கள் பண்ணீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா மாற்றங்கள் இல்லாம இன்வெஸ்ட் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப சிக்கல். என்னென்ன மாற்றம் வேணும் அப்படிங்கிற லிஸ்ட் போட்டு அது டோர் க்ளோஸ் பண்ணி வச்சு பேசி ட்ரம்ப் ஆகிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெனிசுவேலால பேச வேண்டிய ஒரு கட்டாயம். இப்ப உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அமெரிக்காவோட டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, ஸ்டேட் டிபார்ட்மெண்ட், எந்த சிட்டிசன்ஸும் சீக்கிரமா வெனிசுவேலாக்கு போகாதீங்க, இருந்தீங்கன்னா வெளியே வந்துருங்க பார்க்கலாம், ரொம்ப டேஞ்சர், வெனிசுவேலாங்க ரொம்ப பதட்டம் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா
அமெரிக்க தரப்புலேருந்து இது போல சொல்லிக்கிறாங்க. ஸோ வெனிசுலா வந்து அமெரிக்காக்கு அடிபணிஞ்சு போகுது அப்படின்னா அது இல்ல. இப்போ வரைக்கும் அது நடக்கல. மக்கள ஒன்றா வச்சு ஒரு யூனிட்டிய கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வெனிசுலால தற்போதைய ஆளுகின்ற அரசாங்கம் அமெரிக்காவுக்கு ரொம்ப பெரிய சிக்கல். ஸோ பிப்ரவரி மாசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குரூஷியல். ஸோ ஏதோ ஒரு சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பைரேட்ஸ் அப்படிங்கிறதோட நீங்க தேடினீங்கன்னா வரும். கரேபியன் தீவுகளோட பைரேட்ஸா இப்ப கரண்ட்டா யார் இருக்காங்க அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ அந்த ரொம்ப பெரிய ஜாம்பவான், ஷார்க்கு, அசுரர்கள் அப்படிங்கிறதோட பலரும் வந்துட்டுருக்கும் பேர்கள். அதோட அப்படியே கீழ இறங்கக்கூடிய காலமா இது. அதாவது சும்மா சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். டாமினேட்டிவ் பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வீழ்ச்சிய சந்திக்கலாம். இதனால பல நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கும். பட் அதுக்கப்புறம் ஸ்திரத்தன்மை வரும் அப்படிங்கிற சில அனலிஸ்ட்களோட கருத்துக்கள் இருக்கு. அம் ஒரு வயலேட் ஆகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அது அப்படியே நடுக்கம் வரும்பாங்க இல்லையா? எர்த்குவேக், எக்கனாமிக் எர்த்குவேக் அப்படிங்கிறது போல ஏதாவது கேள்விப்பட்டீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் ஏதாவது நியூஸ்ல, அப்போ உங்களுக்கு நான் இத சொல்ல வர்றது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இந்த பிப்ரவரி மாசத்துலருந்து கொஞ்சம் நடுக்கங்கள் ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது எல்லாருமே. ஆனா அப்படி எதுவும் நடக்கலன்னா ஓகே தான். சும்மா இது போல ஒரு விழிப்புணர்வு தான். சும்மா நம்ம உஷாரா இருந்துக்கலாம் இல்லையா ஒருட்டு. அவ்வளோதான் மத்தபடி எதுவும் இல்ல. ஸோ தங்கம் இது போல இருக்குன்னு அப்படியே ராக்கெட் வேகத்துல அப்படியே நம்மளுக்கு கிறுகிறுன்னு வந்து ஹார்ட் அட்டாக் வர அளவுக்குலாம் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு மேல ஏறி இல்ல கீழ இறங்குனாலும் ஆச்சரியப்பதுக்கில்ல. அப்படி எதுவும் நடக்காம நாடு நல்லா உலகமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பையன முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மதிச்சு YouTube 4 பேத்துக்கு ப்ரோமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவும் எப்ப எனக்கு இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பையன முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.